seeing Jesus, learning from Jesus, following Jesus. அது 3 கேப்ஷன் அப்படின்னு நான் உள்ளர வச்சுக்கலாம். அவரை பார்க்கிறது, கற்றுக்கொள்றது, seeing, learning, following. எல்லாரும் சொல்லுவோமா? தமிழ்ல பார்ப்பது, பார்ப்பது, கற்றுக்கொள்வது, பின்பற்றுவது. எதுல சிலுவை இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சிலுவை எதுல இருக்குன்னு சொல்லுங்க. பார்க்கறதுல இருக்குதா, கற்றுக்கொள்றதுல இருக்கா, பின்பற்றுறதுல இருக்கா? எதுல சிலுவை இருக்கு? ஓப்பனா சொல்லுங்க, ஃப்ரீயா பேசுங்க. அப்படி இருக்கமா உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். எதுல இருக்கு? கரெக்ட், அதுலதான் சிலுவை இருக்கு. லூக்கா 9:23 பாருங்க. லூக்கா 9:23. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால், என்னை பின்பற்ற விரும்பினால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், என் சீஷனாக விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து என்னை என்ன செய்ய கடவன்? பின்பற்ற கடவன். எதுலதான் அவரை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா, எதை எடுக்காம ஃபாலோ பண்ண முடியாது. அப்ப இதுதான் இப்ப பிரச்சனையே சர்ச்சஸ்ல. நம்ம சர்ச்சஸ்ல, இந்த சர்ச்சுன்ட்டு இல்லை, எல்லா இடத்துலயும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா, பார்க்கறதுல பிரச்சனை இல்லை. பார்க்கறாங்க, நல்லா பார்க்கறாங்க. சகோதரி ஆனி பூனை நம்மையோ சகோதரியை பார்க்கறாங்க. சிஸ்டர் ஆனி பூனுடைய லைஃபை பார்க்கறாங்க. வாலிப பிள்ளைகள் நிறைய பார்க்கறாங்க. ஜாக் புன்னுடைய லைஃபை பார்க்கறாங்க. நம்ம வாழ்ந்த நாட்கள்ல இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லை. ஜீவனுள்ள சாட்சிகள் இன்னைக்கு பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு முன்னோடி ஃபோர் ரன்னர்ஸா இன்னைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க. பார்க்கிறவர்கள், அட்மைரர்ஸ், வியக்கிறவர்கள். ஒருத்தவங்க வியக்கிறவங்க, வியந்து அப்படியே வியந்து போற்றுகிறவர்கள் ஒரு குரூப். இன்னொன்னு என்னது? பின்பற்றுகிறவர்கள் ஒரு குரூப். பார்க்கறது ஒண்ணு, கற்றுக்கொள்றதும் ஒண்ணு. நல்லா என் பாஷையில சொல்றேன், நல்லா வக்கணையா, நல்லா காதுல அரைச்சி ஊத்தி 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 நல்லா டீச்சிங். தாழ்மைன்னா என்ன? இயேசுனுடைய தாழ்மை, இயேசுனுடைய மன்னிக்கிற மகிமை, அவருடைய அன்பின் மகிமை, விளக்கார மகிமை, வேதத்தை இப்படியுமாய் வர்ற சகோதரர்கள், இருக்கிற சகோதரர்கள் மாத்தி 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 அவருடைய மகிமையை இந்த கோணத்துல, அந்த கோணத்துல, இந்த ஆங்கிள், அதுல எல்லாத்தையும் இயேசுனுடைய மகிமையை காண்பிக்கிறது என்ன? அது அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, கற்றுக்கொள்றோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபாலோ பண்ணலன்னு வச்சுங்க, சிலுவை எடுத்து பின்பற்றலன்னா நாம நினைச்சிட்டு இருக்கோம் கத்துக்கணும், எல்லாம் மூளையில தான் இருக்கும், இங்க உள்ள கூட இறங்காது. நாம நினைப்போம், என்ன நினைப்போம்னா, ஏடா இத்தனை வருஷமா இருந்து இந்த மாமியார் இவ்வளவு வருஷமா இருந்து சபையில இந்த சத்தியத்தை இவ்வளவு நாள் நம்ம கேட்டாங்களே, என்னடா அந்த மாமியார் இப்படி இருக்காங்க, இந்த சகோதரி இப்படி இருக்காங்க, இந்த பிரதர் இப்படி இருக்காங்கன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க கத்துக்கவே இல்லை, கத்துக்கல. வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு, சீனியர் ஆயிட்டோம், வருஷம் கத்துக்கல. நாம நினைக்கிறோம் அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு, உள்ளாரே போல. இல்லைன்னா இறங்கி இந்த படி இறங்கும் பொழுதே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், பிசாசு கொத்திட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு கீழே இறங்கி போன உடனே அடுத்தது மற்ற பாக்குறப்பெல்லாம் பார்ப்போம். பாருங்களேன், சில சமயங்கள்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா, இங்க சண்டை, இங்க சர்ச்சு முடிச்சுட்டு போனப்ப சாப்பிடுற இடத்துல பிரச்சனை இருக்கும், பாத்துருக்கீங்களா? ஒரு சகோதரிகிட்ட கேட்கிறேன்,
இங்க லோக்கல்ல தான். இப்ப இல்ல. இன்னைக்கு பாருங்க. ஃபாலோ பண்ண முடியல பாருங்க. சிலுவை எடுக்க முடியல பாருங்க. இங்க கேட்கிறோம். இங்க சத்தியத்த சொல்லியிருக்கோம். ஆ பிரதர் என்ன வந்து இன்னும் நான் பிரெட் பிரேக்கிங் பண்ணாம இருக்கேன் பிரதர். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னீங்க பிரதர். ஒரு 6 மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு பிரதர். நான் பிரெட் பேக் பண்ணணுமே பிரதர்னாரு. நல்ல வாஞ்சை, நல்ல விருப்பம். பிரதர் நான் அப்பம் வைக்கணும் அப்படின்னு நல்ல வாஞ்சை. பரவாயில்ல. நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு எனக்கே மறந்து போச்சு. சொல்லி இவ்வளவு நாள் ஆச்சு பிரதர். சந்தோஷம். இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? மாமியாரோட நீங்க எப்படி இருக்கீங்க? மாமியாரோட அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பிரதர். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படிங்கும் பொழுது பளிச்சுன்னு ஒரு ஒரு ஆவியானவர் அந்த 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 டைம்ல நினைப்பூட்டினாரு. ஆ, அத்தை இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல கீழ. அத்தை வந்திருக்காங்களா? அப்படின்னு. அத்தை வந்திருக்காங்கன்னு. அத்தைக்கு சாப்பாடு வாங்கி குடுத்தீங்களான்னு கேட்டேன். வயசான அத்தைக்கு, மாமிக்கு அத்தைக்கு வந்திருக்காங்கல்ல, அவ்வளோ கியூல நிக்கிறாங்களே, அத்தைக்கு சாப்பாடு வாங்கி குடுத்தீங்களான்னு. இல்ல பிரதர். ஏங்க, நீங்க தான் ஏகமாயிட்டீங்களே, மன்னிச்சுட்டீங்களே, எல்லாம் போயிட்டீங்க. ஒரு அத்தைக்கு நான் சொல்றது புரியலையா? நான் ஹிந்தில தானே பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே மாமியாருக்கும் மருமகளுக்கு டெரர். உறவு என்ன ஆயிடுச்சுன்னா கிழிஞ்சு போச்சு. அது ஆப்வியஸா வெளியரங்கமாகுது. சபையிலே வெளியரங்கமாகுது. இடறல்கள். இவங்க என்ன பார்ப்பாங்க சொல்லுங்க? இவங்க என்ன பார்ப்பாங்க? இப்ப நம்ம இப்ப என்ன இப்ப பஞ்சாயத்தா வைக்க முடியும். ஹூ இஸ் ரைட், ஹூ இஸ் ராங்ன்னு. ஆவிக்குரியவர்கள் யாரு? விருத்த சேதனமும் காரியம் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் காரியம் இல்லை. நீ சரியா நான் சரியாங்கிறதெல்லாம் தெரியும். எது சரி, யார் பக்கம், யார் தேவன் யார் பக்கம் இருக்கார் அப்படின்னா, நான் என்ன தாழ்த்துறேன்யா, நான் தாழ்த்துறேன். அவன் தாங்க சரி. 2 குரூப் இருக்கு. இடறுகிறதுக்கு ஒரு குரூப் இருக்கு, இடர பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. இடறுகிறவர்கள் இருப்பாங்க, இடர இடர பண்ணுகிறவர்கள் இருப்பாங்க, இடறுகிறவர்கள். இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். சபையில இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். என்னை பொறுத்த வரைக்கும் இடர பண்ணுக கூடாது. இடர பண்ணவே கூடாது. இடரில் எவனால் வருகிறதோ அவனுக்கு என்னன்னு சொன்னார் ஆண்டவர்? ஐயோ அப்படின்ட்டார். இடர பண்ணக்கூடாது. அதுல அந்த இடர பண்ணிருக்கவங்க கூட என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டுறாங்க. இடர பண்ணுகிறவர்கள் கூட என்ன செஞ்சிடறாங்க? இப்ப சில சில சூழ்நிலைகள்ல சிலருடைய பிள்ளைகள் சபைக்கு வராம இருக்கலாம். சில வாலி பிள்ளைகள் வராம இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல சபையில இவ்வளவு பேர் இருக்கோம், நிறைய பேர் இருக்கிறோம். ஒரு ஜென்ரலா பொதுவான காரியத்துக்காக யாராவது என்ன செஞ்சிருந்திருப்பாங்கன்னு கேட்டாங்க. என்ன விசாரிச்சு இருந்திருப்பாங்க. என்னாச்சு? ஏன் உங்க பையன் வரல? அப்படின்னு. ஏன் உங்க பையன் வரல? ஏன் உங்க பொண்ணு வரல? அப்படின்னு இது வந்து இது தவிர்க்க முடியாது. அதாவது இந்த இந்த கோடிக்கும் ஜனங்கள் இருக்காங்க, இந்த கோடிக்கும் ஜனங்கள் இருக்காங்க. யாராவது இங்க பாருங்க. இந்த இந்த சிரிப்பை பாருங்க. நக்கலான சிரிப்பை பாருங்க. யாராவது யாராவது ஒருத்தராவது என் பையன் மேல என் பொண்ணு மேல ஒரு அக்கறை எடுத்து யாராவது யாராவது விசாரிச்சிருப்பாங்களா? நோபடி. ஒருத்தர் கூட இல்ல. இது ஒரு குரூப். ஒருத்தர் கூட விசாரிக்கல பாருங்க. ஏதாவது விசாரிச்சாங்களா? ஒருத்தர் கூட விசாரிக்கல பாருங்க. சரி, இந்த பக்கம் ஒருத்தவங்க கேட்கறாங்க, என்னங்க வரலன்னு. எப்ப பார்த்தாலும் என் பிள்ளை வரலங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு எனக்கு பாரமா இருக்கு. என் பையன் அப்படியே இதை கேட்டு கேட்டு நான் வரவே மாட்டேன். இப்ப போச்சா? இதான் இதான் இப்ப இடர்கள் வராமல் போகக்கூடாத காரியம். இப்ப என்ன சொல்றது? ஒரு சிலர் வந்து ஏன்டா விசாரிக்கலங்கிறதுக்கு ஒருத்தவங்க இடறாங்க, விசாரிச்சா ஒருத்தவங்க இடறாங்க. 2 இருக்காங்க உள்ளார. புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசாரிச்சா
இடறல், விசாரிக்கலனாலும் இடறல். இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இப்ப இவங்க எந்த கேட்டகரின்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? எவ்வளவு ஞானம் தேவைப்படுது பாருங்க. இதுக்காக தான் சில பேர் என்ன செய்வாங்க, ஞானம் இல்லாம, "போதும்டா சாமி, இப்படின்னா இடறீங்க, இப்படின்னா இடறீங்க. உங்கள்ட்ட பேசுறதுக்கு எங்களுக்கெல்லாம் வந்து பெருசா அண்டார்டிகால இருந்து ஞானத்த வரவழைச்சு தான் உங்கள்ட்ட நாங்கலாம் பேசணும். அதனால வேண்டவே வேண்டாம் சாமி. நாங்க பாட்டு என்ன செஞ்சுர்றோம்" அப்படின்னு. நல்லா இருக்கீங்களா? ரைட். தேசத்தில் மழையெல்லாம் பெய்யுதா? நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு? பிள்ளை குட்டிகள்லாம் நல்லா இருக்காங்களா? ஓகே, போதும். இந்த அளவுக்கு நம்ம என்ன வச்சுக்குவோம்? டச் வச்சுக்குவோம். இத தாண்டி உள்ளார வந்தோம்னு வச்சுக்கங்க, சிலர் இடறல். அவங்க கூட காரியங்கள தெரிஞ்சா, "ஏன்பா இந்த மாரி இடற பண்ணிட்டீங்களாமே, அவங்க இடறிட்டாங்களே." ஐய்யய்யோ! எனக்கு நான் எதார்த்தமா கேட்டேன் பிரதர். நான் எதார்த்தமா சொன்னேன். நீங்க எதார்த்தமா தான் சொன்னீங்க. அவங்க இடறல் அடைஞ்சுட்டாங்க. போய் உங்கள போய் தாழ்த்தி நீங்க மன்னிப்பு செஞ்சுருங்க. போய் மன்னிப்பு கேட்டுருங்க. போய் மன்னிச்சிருங்கப்பா. போய் மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னா, இவங்க மன்னிப்பு கேட்டவங்கலாம் இருக்காங்கங்க. மன்னிப்பு ஆனா சிலர் மன்னிக்கிறது இல்ல. இடற பண்ணுகிறவர்கள் போய் என்ன செஞ்சுர்றாங்க? மன்னிப்பு கேட்டுர்றாங்க. ஆனா மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. முடியும் முடியவே இல்ல. ஸோ இந்த வார்த்தைய பாருங்க. அப்ப நம்ம என்ன ப பார்க்கிறோமா அப்படின்னா, இயேசுவை பார்க்கிறதுக்கு இன்னும் கண்கள் இல்ல. இயேசுனுடைய மகிமையை இன்னும் அப்ப அவருடைய கண்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிளைண்டா இருக்கு. பிசாசானவன் அப்படிப்பட்டவர்களை கண்களை மனக்கண்களை குருடாக்கிட்டான்னு அர்த்தம். பார்க்கிறதிலே பிரச்சனை. மனக்கண்களை அப்படிப்பட்டவர்களை பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கினான். பார்க்கவே முடியாது. அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் அதை என்ன செய்யணும்? அதை கற்றுக்கொள்ளணும். லேர்னிங் பை சீயிங், லேர்னிங் பை டூயிங் அப்படிங்கிறாங்கல்ல. அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்ல, பிராக்டிஸ் கொண்டு வரணும்ல. அப்ப அதை பின்பற்றுவதற்கு, இயேசுவை பின்பற்றுவதற்கு அந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கலன்னு வச்சுக்க, சிலுவை எடுக்கல, சுயத்துக்கு மறிக்கல அப்படின்னா, அவர்கள், நான் சொல்லவா, அவர்கள் சீஷர்கள் அல்ல, அவர்கள் விசுவாசிகள். இயேசு விசுவாசிக்கிற கும்பல், அவ்வளவுதான். மல்டிடியூட்ஸ், திரள் ஜனங்கள், ஒரு திரள் திரள் கூட்டம், இன்னொன்னு சீஷர்கள். நான் திரள் கூட்டமா அல்லது நான் சீஷனா அப்படின்னா, சீஷன் என்பவன் பார்த்து கற்றுக்கொண்டு சிலுவை எடுத்து பின்பற்றுகிறவன். அதுல பாடு மரணம் இருக்கும். தன்னை தாழ்த்துவான், நொறுங்குவான், சகிச்சுக்குவான், மன்னிச்சிருவான். திரள் கூட்டம் அப்படிங்கிறது மல்டிடியூட், திரளான் விசுவாசிகள் கூட்டம் அப்படின்னா ஆக்கும். நான் சொன்ன அந்த உதாரணத்தின்படி என்ன 6 மாசம் ஆயிடுச்சு, நான் வந்து அப்பம் இருக்கணுமானா, நான் சொன்ன அந்த உதாரணம் அப்படியே விட்டு போச்சு பாருங்க. என்னாச்சு அப்படின்னா, அத்தை கீழே தானே இருந்தாங்க, மாமி வந்திருக்காங்க, நான் பார்த்தனே. நல்ல ஒரு, நீங்க உட்காருங்க அத்தை. நம்ம மாமனார் அது மாமி மருமகளுடைய உறவுலாம் எப்படி இருக்கணும்? மாமி மருமகள் கலகல கலகல கலகலன்னு இருக்கும். நல்ல கலகல கலகல கலகலன்னு, நல்ல தாராளமா, நல்ல ஃப்ரீயா, தாராளமா அப்படி கலகல கலகலன்னு இருக்கணும். பாருங்க, வாலி பிள்ளைங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. நம்ம ஒரு நாளைக்கு போவோம்ல, நம்ம ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போவோம்ல. அப்ப நான் கேட்டேன் இந்த சகோதரிட்ட, இல்ல பிரதர் நாங்க. என்ன என்ன சிஸ்டர், ஒரு வயசானவங்க, வயசு முடியாதவங்க, எப்படியோ இன்னைக்கு சர்ச்சு தட்டு தட்டு தடுமாறி ஏதோ ஏறி வந்துட்டாங்க. நீங்க அழைச்சிட்டு வந்தீங்களா? யார் அழைச்சிட்டு வந்தானா? அவங்களா பஸ் ஏறிட்டு வந்தாங்க. அப்ப வீட்ல இருந்து கிளம்புறதுல இருந்து பாருங்க, வீட்ல இருந்து கிளம்புறதுல இருந்து ஒரு பொறுப்பெடுத்து, அந்த ஸ்பிரிட்டே ஒரு விதமான ஆவி. அவங்க அதெல்லாம் வர தெரியாதா என்ன? அதெல்லாம் வர தெரியாதா என்ன? மவ வீட்டுக்கு போக தெரியுது.
மக வீட்டுக்கு போக தெரியுது, 2 பஸ் ஏற தெரியுது, கல்லணைய கிராஸ் பண்ண தெரியுது. என்ன இங்க 1.5 நாள் தூரத்துக்கு வர தெரியாதா? என்ன see the spirit. நியாயம் தீர்க்கிற ஆவி பாருங்க. 2 பஸ் ஏறி திரும்பி மக வீட்டுக்கு போக தெரியுது, அதெல்லாம் வர தெரியாதா? அதெல்லாம் வந்துருவாங்க. அப்ப நல்லா இருக்கும், நல்ல வாழ்வாங்கு வாழும், நல்ல ஐக்கியம். அப்ப அவங்களே சாப்பாடு வாங்கிக்குவாங்க. அந்த பணிவிடையினுடைய ஆவி. எழுத்தின்படி 6 மாசம் ஆயிடுச்சுங்க. எங்களை அட்மிட் பண்ணுங்க, எங்களை அலோவ் பண்ணுங்க. 6 மாசம் முடிஞ்சிருச்சு. நாங்க அப்பம் வைக்கணும், வரிஞ்சு கட்டிட்டு அப்பம் வைக்கணும். லைஃப் சிலுவை எடுத்து பின்பற்றுறது, தன்னை தாழ்த்துறது, என்ன மேங்கை கீங்கை பார்க்கறதா? இதெல்லாம் மேங்கை கீங்கை எல்லாம் கிடையாது. மாமி, மருமக, மாமனாரு, அவங்க பெரியவங்க, வெள்ளை சொட்டை, பெருசு சிறுசு அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிறிஸ்துக்குள்ளாக தாழ்த்துறதுதான் காரியம். சிலுவை எடுக்கணும். இயேசுவை பின்பற்றுதல் அந்த இடத்துல, சிலுவை எடுக்கிற இடத்துல வரல அப்படின்னா திரள் கூட்டம், அவ்வளவுதான். விசுவாசியின் கூட்டம், அவன் சீஷன் அல்ல. பார்த்து கற்றுக்கொண்டு சிலுவை எடுத்து பின்பற்றிட்டான்னா அவன் சீஷன். அவன் வளர்ந்து போயிட்டே இருக்கணும். அவன் வந்துட்டான்னா அப்படின்னா பின்பற்றி அடுத்த கேட்டகரி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, என்னை பாருங்கள், என்னை பின்பற்றுங்கள். இன்னைக்கு பவுல் சொன்ன மாதிரி இன்னைக்கு பிரதர் சாக் பூனன், அவர் ஆனி பூனன் இன்னைக்கு சொல்றதுனாலதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் அப்பா, சில இடங்களுக்கு நான் வெளியில போவேன், சில இடங்களை வெளியில போய் பார்க்கும் பொழுது கேட்கிற சாட்சி என்ன ஆச்சரியம். ஒரு மனுஷனுடைய, ஒரு ஃபேமிலியினுடைய லைஃப் ஜீவன் பாருங்க. யாரை கேட்டாலும் சரி, எந்த ஃபேமிலி கேட்டாலும், எப்படி நீங்க எப்படி இந்த சத்தியத்தை கேட்டீங்க அப்படின்னா, பிரதருடைய மெசேஜை கேட்டோம், டிவோஷன் கேட்டோம், அவங்களுடைய லைஃப் மெசேஜை கேட்டோம். எந்த தேசம், எந்த லைஃப் அப்படியே இச்சிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மத்தியில இன்னைக்கு ஒரு அப்போஸ்தலனை இன்னைக்கு தேவன் ஒரு பவுல் அப்போஸ்தலனை போல இன்னைக்கு கடைசி நாட்கள் ஒருத்தர் வச்சிருக்காரு. பிரியமானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையை கண்டு இன்னைக்கு அட்மையர் பண்ணுகிறதுக்கு வாலிப பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து அடுத்து நீங்க சொல்லணும், ஃபாலோ மீ அப்படின்னு நீங்க சொல்லணும். சின்னவங்க எல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு கீழே இருக்கிறதான சிறு பிள்ளைகளை பார்த்து என்ன ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லணும், என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. இப்படி சொல்லக்கூடாது. இந்த அக்காவை பின்பற்றிடக்கூடாது, இந்த அக்காவை, இந்த அண்ணன் எல்லாம் பின்பற்றிடக்கூடாது. உங்களோட ஒவ்வொரு நடக்கையும், உங்களுடைய சர்ச்சில் ஒரு இன்வால்மெண்ட், நீங்க இதெல்லாம் ஃபாலோ, உங்களை பார்ப்பாங்க. வாயை திறந்து சில வாலிப பிள்ளைகள், ஐயோ இந்த பையன் வாயை திறக்கவே மாட்டாங்க, வாயை திறந்து நாங்க பார்த்ததே இல்லை. இது மாதிரி மாதிரி இது மாதிரியா? ஜெபம் பண்ண மாட்டான், அந்த பொண்ணு ஜெபம் பண்ணாது, ஒரு அறிக்கை செய்யாது, யார்ட்டையும் இருக்க மாட்டாங்க. சர்ச் முடிச்சுட்டா என்ன செஞ்சிருவாங்க, பெல் அடிச்சோன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. பெல் அடிச்சா போதும் வீட்டுக்கு போயிடுவாங்க. மாதிரி? சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. படா விஷயத்துல இல்ல, சும்மா சின்ன சின்ன விஷயத்துல. சின்ன பிள்ளைகள் ஒருவருக்கு நீங்க இளையவர்களுக்கு ஒரு மாதிரி காண்பீங்க. என்னை பின்பற்றுகிற இன்னும் அதுக்கு இருக்குப்பா, எனக்கு இன்னும் வயசு இன்னும் ஒரு 30-40 வயசு ஆகணும், அது வரைக்கும் இல்ல. உங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு உங்களுடைய நடக்கையில, உங்களுடைய செய்கையில, பேச்சுல, ஆவியில, இதெல்லாம் நம்ம சீரியஸா நம்ம எடுக்கணும். எவ்வளவு பெரிய அழைப்பு. இந்த வார்த்தையை மாத்திரம் காண்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 19:11. நல்ல மகிமையான வார்த்தை. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். இந்த 2வது பாட்டு இருக்கு பாருங்களேன், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. இந்த வார்த்தையை எடுத்துக்கோ, குற்றத்தை மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை.
குற்றத்தை மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை. எல்லாரும் சொல்லுவோமா? குற்றத்தை மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை. ஓகே, இப்ப முதியவர்கள் மட்டும்தான் சொல்லணும். முதியவர்கள் சிறுவர்லாம் விட்டுரும். நல்லவேளை, ஜாலி ஜாலிப்பா நல்லா அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல பெரியவர்களுக்கு வருவோம். யாரா இருக்கலாம்? நர விழுந்தவங்கலாம், நரெல்லாம் விழுந்துருச்சா? சில பேருக்கு இளநரை எல்லாம் இருக்கு. நரை பாருங்க, அடுத்த அதிகாரத்திலே 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி 29ஆம். முதிர் வயதானவர்களின் மகிமை என்னவா? அவர்கள் நரை. முதிர் வயதானவர்கள் ஞானோந்திரியம் உடையவர்களின், எப்படிங்க? ஞானோந்திரியம் உடையவர்கள், முதிர் வயதான ஞானோந்திரியம் உடையவர்களின் மகிமை அவர்களுடைய நரை. 19ல குற்றத்தை மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை. இப்ப இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துங்க, பேர் பண்ணீங்க. அப்ப இப்ப கவனிக்கிறீங்களா? என்ன கவனிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளிடத்துல எதை பார்க்கிறோம், நிறைய பார்க்க நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்போ? நம்ம கீழே உள்ளவர்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? மன்னிக்கணும். ஆனா நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, இளையவர்கள் நம்மளிடத்துல என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். என் வயசு என்ன? கிடையவே கிடையாது. இதான் உன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பிச்சார். நாம சத்துருக்களா இருந்தோம், அவர் தன்னை தாழ்த்தினார். அதான் ஞானோந்திரியம் முடியும். அதான் முதிர்ச்சி என்ன அப்படின்னா, முதிர்ச்சி தான் மன்னிக்கணும். வயது மூப்பு அல்லது வயது முதிர்ச்சி, ஞானோந்திரியம் அப்படின்னா அவ்வளவுதான், மன்னிச்சணும். மன்னிக்கிறது இல்ல. ஆனால் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நிறைய கேட்டிருக்கோம். அப்ப உள்ளார எதுவும் போகல. இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம இருதயத்தில் என்ன செய்வோம்? வைப்போம். ஒண்ணு என்னது? பார்க்கிறது. இன்னொன்னு கற்றுக்கொள்றது. கடைசியா அந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரமும். பால் எவ்வளவு போல்டா, எபேசியர், பிலிப்பியர் எல்லா ஜனங்கள்ட்டையும் அவரால் போல்டா சொல்ல முடியும் பாரு. தட் இஸ் அவருடைய லைஃப். அது 4ஆம் அதிகாரத்துல முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, 9ஆம் வசனத்துல 4:9 பிலிப்பியரை பார்த்து சொல்றார், நீங்கள் பிலிப்பியரே 4:9 என்னிடத்தில் 5 விஷயத்தை சொல்றாரு பாருங்க. கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே என்ன செய்யுங்கள். என்னிடத்துல என்னத்தை கேட்டீங்களோ, என்னிடத்துல என்னத்தை கண்டீங்களோ, என்னிடத்துல பார்த்தீங்களோ, என்னிடத்துல எதை கற்றீங்களோ, என்னிடத்துல எதை பெற்றுக்கொண்டீங்களோ, அவைகளே என்ன செய்யுங்கள், நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார்? உங்களோடு இருப்பார். இது பிலிப்பியர் சொன்ன வார்த்தை. 17ஆம் வசனம் 3:17 நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி, கொரிந்தியன்ஸ் மட்டும் இல்ல, பிலிப்பியர்ஸ், நீங்க என்னோடு கூட பின்பற்றுங்க, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களாகிய எங்களை மாதிரிகளாக என்ன செய்யுங்கள், நோக்குங்கள். அநேகர் வேறு விதமா என்ன செய்யறாங்க, நடக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். வேறு மாதிரி, பவுல் மாதிரி இல்ல, வேற மாதிரி நடக்கிறாங்கன்னா என்ன? அவருடைய தேவன் என்ன? காட், வயிறு. அவருடைய பூமிக்கு அடுத்தவைகளை, பூமி குறித்த மகிமையே தேடுகிறார்கள். அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த மாதிரி உள்ள மாதிரி எல்லாம் என்ன செஞ்சிடாதீங்க, ஃபாலோ பண்ணிடாதீங்க. எங்களுடைய மாதிரியை பாருங்க.
எங்களிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளையோ அவைகளே நீங்கள் என்ன செய்யுங்கள். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துக்கு கிட்டக்க, அவ்வளவுதான், கிறிஸ்துவுக்கு அருகாமையில இருந்தவர். அவருடைய மாதிரி இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து நம்ம மத்தியில் இருக்கக்கூடியதான அருமையான மூத்த சகோதரருடைய வாழ்க்கை, எவ்வளவு காரியங்கள் நம்ம கண்டு கேட்டு பார்த்து. சோ இது அவர்களெல்லாம், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கண்டு நாம் அட்மையர் பண்ணுகிறவர்களாய் இல்லாமல் நாம் என்ன செய்கிறவர்களாய் சொல்லுங்க பாப்போம். நீங்களும் மற்றவர்கள் எங்களை என்ன செய்யுங்கள், எங்களை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று அழைப்பு கொடுக்கத்தக்கதாக என்ன செய்வோம், நாம் இயேசுவை நாம் பின்பற்றுவோம். ஒரு ஒரு முச்சந்தியில ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய திருக்காட்டுப்பள்ளி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல யாரோ ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா 10 ரூபா மூலிகை தைலம் வைக்கிறார். என்ன தைலம் வைக்கிறார்? எத்தனை ரூபா தைலம் அது? மூலிகை தைலம். இப்ப 10 ரூபான்னு அந்த காலத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. என்னடா அந்த மூலிகை தைலம் அப்படின்னா, முடி வளர்வதற்கான கூந்தல் தைலம், முடி வளர்வதற்கான கூந்தல் தைலம் அப்படிங்கிறாங்க. இது வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில், என்ன சொல்றேன், இந்த விகேபுரம்லாம் இருக்கு, உங்க ஊர்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை தானே? ஆமா, மேற்கு தொடர்ச்சி மலையில் உண்டான என்னது, பலவிதமான மூலிகைகளினால் செய்யப்பட்ட முடி கருகருகர் என்று இருக்கும், முடி உதிராது. சொட்டையில எல்லாம் என்ன செய்யும் சொல்லுங்க அப்போ, எல்லாம் முடி வளரும், முடி உதிராது, கூந்தல் தைலம் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அந்த கூந்தல் தைலத்தை பத்திக்கிட்டு என்ன செய்யறான், பெரிய விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கான். கூட்டமா நின்றுட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு மைக்க ஒன்று வச்சுக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு, வாங்க வாங்க வாங்க, 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா. எல்லாம் வந்து என்ன செய்ய, ஒருத்தர் கூட என்ன செய்யல கூந்தல் தைலத்தை அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான், அவ்வளோ இதாக பேசுறான், மைக்கை பிடிச்சி பேசுறான். கூந்தல் தைலம், மூலிகை தைலம், இந்த மூலிகை அந்த மூலிகை இந்த மூலிகை, முடி கருப்பா இருக்கும், முடி உதிராது, நீளமா வளரும், எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஏன் ஒருத்தர் கூட ஏன்டா வாங்கலன்னு கேட்டா, அவன் தலை என்னது சொட்ட தலையன் எதை விற்கிறான்? விளங்கிட்டீங்களா? சொட்டை தலையன் எதை விற்கிறான்? கூந்தல் தைலம். ஏன்டா வாங்கல அப்படின்னா, ஏன்னா இங்க திருக்காட்டுப்பள்ளியெல்லாம் வந்து என்னது காது குத்தலான்னு நீ பாக்குறியா நீனு? அப்ப சில பேர் கேட்கிறான்னு வச்சுக்க, ஏயா உன் தலையே சொட்டையா இருக்கு, மொட்டையா இருக்கு, உன்னுடைய மொட்டை தலைக்கும் சொட்டை தலைக்குமே இந்த கூந்தல் தைலம் ஒர்க் அவுட் ஆகல, அப்புறம் நீ வந்து எங்களுக்கு நீ சொல்ற, நீ ஏமாத்தலான்னு பாக்குறியா திருக்காட்டுப்பள்ளியான அப்படின்னு கேக்குறான். நோ 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 நோ, டோன்ட் லுக் அட் ஹியர். இந்த சொட்டைய பார்க்காத, ఇక్కడ చూడు, ఇక్కడ చూడు, ఎక్కడ చూడు, இயேசுவை பார், ஏன் சொட்டைய பார்க்காத, ஏன் மொட்டைய பார்க்காத. எப்படி இருக்கு இது? இது பார்த்தா எப்படி இருக்கு? கல்லெடுத்து அடிக்கணும் போல இருக்குல்ல. ஊர் உலகத்துல இருந்தா என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்க அப்போ? ஊர் உலகமா இருந்தா என்ன தடிப்பாங்க சொல்லுங்க? கல்லெடுத்து அடிச்சு விடுவாங்க. ஏமாத்த வந்திருக்க சொட்ட தலையா, உனக்கே ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அவன் என்ன சொல்றான், நீங்க அப்படி என்ன பாப்பீங்க, எல்லாரும் குறை உள்ளவர்கள். எப்படிங்க? எல்லாரும் என்னது குறை உள்ளவர்கள். நம்ம யாரை பார்க்க கூடாது சொல்லுங்க அப்போ? இன்னைக்கு நிறைய பிலீவர்ஸ் நிறைய சபைகள்ல இப்படிதான் இருக்காங்க. நிறைய சபையில் விசுவாசிகள், நாம ஏன் பிரதர் லீடர்ஸை பார்ப்பானே? லீடர்ஸ்னா என்ன, குறை உள்ளவர்கள் தான். நம்ம அவர்களே பார்க்கணும், அவர்களை பார்த்துக்கிட்டா நாம போகணும். நம்ம யாரை பார்த்துக்கிட்டு ஓடணும்? இயேசுவை பார்த்துக்கிட்டு ஓடணும்னு வேதம் சொல்லுதுன்னா, நோ நோ நோ, ஹூ சேஸ்? விசுவாசிகள் இன்னைக்கு இருக்காங்க நிறைய சபைகள்ல அப்படியே உட்காந்து, சரி, பணத்துல உண்மை இல்லாத ஊழியக்காரர்கள், மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், மற்றவர்களை அடிமையாய் நடத்துகிறவர்கள், இன்னைக்கு கிறிஸ்தவமே இன்னைக்கு அப்படி நிறைந்திருக்கிறது மத்தியில அவங்க சபையில நல்லா கம்ஃபர்டபுளா ஏன் இருக்காங்க அப்படின்னா, தேவனே அவர்களை அனுமதிச்சிருக்கிறார்.
ஏன்னா தெரியும், இதெல்லாம் வந்து சிலுவையின் உபதேசம், இங்கெல்லாம் வந்து குப்பை கொட்ட முடியாதுங்கிறது தெரியும். அதனால பேசாம என்ன செஞ்சிருவோம், இங்க எடுத்தா சிலுவையின் உபதேசம், அதனால நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வந்து நல்ல தாராளமா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும், நல்ல பற்ற போட்டு உட்காந்துக்கணும். அப்ப பாஸ்டர்ஸ் இப்படி இருக்கிறாரே, ஊழியக்காரர் இப்படி இருக்கிறாரே, பணம் காசு இல்ல உண்மை இல்லையான்னு கேட்டா, அதெல்லாம் ஏங்க பாத்துக்கிட்டு, மனுஷனே யார் தாங்க குறை இல்லாத மனுஷன், அதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. இயேசுவை பார்த்துட்டு போயிடுவாங்க, பிரச்சனை இல்ல. இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை இத்தனை வருஷங்களில் எத்தனையோ பேர்ட்ட கேட்டிருக்கேன், சொந்த காதுகளா கேட்டு எத்தனையோ பேர். நாம ஏன் அவங்கள பார்ப்பானே, இயேசுவை பார்த்துட்டு நம்ம ஓடுவோம், எல்லாம் குறை உள்ளவர்கள் தான். தப்பு. பவுல் அப்படி என்ன செய்யல, பிலிப்பியர்ல பார்த்தோம், கொரிந்தியர்ல பார்த்தோம். கடைசியா ஒரு வார்த்தை எபிரேயர் 13, வேதம் பாரு அப்படின்னு சொல்லுது. பாரு, பார்க்கணும்னு சொல்லி இருக்கு. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து, தேவ வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறவர்களுடைய நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை பாருங்க. நம்ம காரணத்துல கேட்டோம்ல, நடக்கையிலும் அன்பிலும் பண விஷயத்திலும் கணவன் மனைவியினுடைய ஐக்கியத்திலும் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் விசுவாசத்திலும் அவருடைய நடக்கையெல்லாம் நன்றாய் நீங்கள் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்கள், பின்பற்றுங்கள். பாருங்க இருக்கு. இது எபிரேயர் 13. எபிரேயர் 12 இயேசுவை நோக்கி பார்த்து. தட்ஸ் த பேலன்ஸ். பாருங்க எபிரேயர் 12 என்ன சொல்லப்பட்டிருக்கு, யாரை நோக்கி பார்த்து அப்படின்னா 12:1 வாசிக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பார்த்து ஓடு. அது எபிரேயர் 12. எபிரேயர் 13 இதான் பேலன்ஸ். எபிரேயர் 13 என்ன அப்படின்னா, இப்ப யார பாரு அப்படின்னா சொல்லுங்க, யார பாருங்க, உங்களை நடத்தினவர்களுடைய நடக்கையை முடிவை, அதனுடைய எப்படி முடிச்சாங்க, எப்படி ஓடினாங்க, எப்படி செய்ய, அதெல்லாம் பார்த்து நினைத்து சிந்தித்து, என்னென்ன வார்த்தை போடுறார் பாரு, நினைத்து அது நடக்கைய முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்கள், பின்பற்றுங்கள். ஒன்னு எபிரேயர் 12 லுக் இன்டு ஜீசஸ். எபிரேயர் 13 வேத வசனத்தை போதிக்கிறவங்க. அப்ப இதுவும் வேணும், இதுவும் வேணும். இன்னைக்கு ஒரு சாரார் கிறிஸ்தவம் எதை எடுத்துக்கிறாங்கன்னா, இயேசு நோக்கி பார்த்துட்டு போவோம் அப்படின்னா. நோ நோ நோ, பவுல் இடத்துக்கு வந்துடணும். நம்ம பவுல் இடத்துக்கு வந்துடணும். இயேசுவை நாம் நோக்கி பார்க்கிறோம். எபிரேயர் 12, எபிரேயர் 13 நம்மளுடைய நடத்தினவருடைய நடக்கையினுடைய முடிவை நாம் பார்க்கணும். பிள்ளைகள் பேரண்ட்ஸை பார்க்கணும், சபையில் உள்ளவர்களை பார்க்கணும், ஒருவர் பார்த்து நம் பிறரை உற்சாகப்படுத்தணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. பார்க்கிறது, கற்றுக்கொள்றது, என்ன எடுத்து பின்பற்றுவது, சிலுவை எடுக்காம பின்பற்ற முடியாது. சிலுவை எடுக்கல அப்படின்னா தொடர்ந்து என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர், யாருடைய மகிமை காண்பிக்க மாட்டார், இயேசுனுடைய மகிமையை காண்பிக்கவும் மாட்டார், கற்றுக்கொள்ளவும் முடியாது. அதான் பிரச்சனை. யாருடைய வாழ்க்கையில சிலுவை இல்லையோ, யாருடைய வாழ்க்கையில சுயத்துக்கு மறிக்கலையோ, சிலுவை எடுத்து பின்பற்ற விரும்பாதவர்களுக்கு தேவன் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, புதுசா எதையும் நீங்க இயேசு இடத்துல நீங்க பார்க்கவும் முடியாது, கற்றுக்கொள்ளவும் முடியாது.